வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு ஆரணிக்கு? ஆரணி பொறுத்தவரை பிரகாசமாக இருக்கிறது. இப்பொழுதுமே திமுக கூட 3 முறை அதிமுகன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். 3 முறை தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சாலிடான ஒரு ஓட் பேங்க் இருக்கும்ல. அதை தாண்டி நீங்கள் எப்படி? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இருந்தாலும் கூட கடந்த முறை நாங்கள் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு 3000 ஓட்டில் வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் 3000 ஓட்டுன்னா நாங்கள் ஒரு 1600 ஓட்டு கூடுதலாக வாங்கியிருந்தா 100 ஓட்டு ஜெயிச்சிருப்போம். நான் ஒரு இப்போ 3000 ஓட்டு வாய்ப்பு எழுதிருக்கிறோம். ஒரு 1600 ஓட்டு வாங்கியிருந்தா 100 ஓட்டு ஜெயிச்சிருப்போம். 1000 ஓட்டு சர்வசாதாரண விஷயம் தான். அப்போ என்னென்னா அன்றைக்கு நிலையில் அவர் ஒரு அமைச்சராக இருந்து ஒரு தேர்தலை சந்திக்கின்றார்கள். அப்போ ஆளுங்கட்சி அவர்களுடைய அமைச்சர் இருந்து அவர் செல்வாக்கு, அவருடைய செல்வாக்கின் காரணமாக இருக்கலாம், இல்லை அவருடைய அரசு பதவியின் இயந்திரத்தை முடக்கி கூட அவர் வெற்றி வாய்ப்பை தேடிக்கலாம். ஒரு 3000 ஓட்டுன்றது பெரிய வெற்றி வாய்ப்பை தருவதற்குரிய ஒரு மந்திரிக்கு அழகல்ல. அதாக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள்லாம் வெற்றி பெறும்போது 50,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 60,000 ஓட்டு என்ற நிலையில் நீங்கள் சொல்கிறது புரியுது. நீங்கள் ஒரு 10,000 20,000 வெற்றி பெற்றால் செல்வாக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மக்கள் வெற்றி தோல்வியை பார்ப்பாங்க. இப்போத்தை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஆரணி பொறுத்த பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பட்டவருக்கு இதுவரை இங்கே பேசிக்கொள்வார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி மாதிரி ஒரு பாராளுமன்றம் நமக்கு கிடைக்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் கூப்பிட்ட நிகழ்ச்சிகள்லாம் வருவார். அனைத்து தொகுதியிலும் இருக்கின்றார்கள். உண்மையிலே அவர் கேட்ட டேட்டெல்லாம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், மலை உரிமை விடுபட்ட போது அதற்கு உண்டான வழியை தேடி அவருக்கு எல்லாம் பெற்று தந்தது என்ற நிலையில் ஆரணிக்கு முழுக்க நான் ஈடுபாடின் காரணமாக தலைவருடைய திட்டங்கள், மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடைய சாலைகள் என்று பார்த்தால் சாலைகளை அறிவித்திருக்கின்றோம். ஆரணியில் பைபாஸ் சாலை அறிவித்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இன்று பார்த்தா நாங்கள் குறைஞ்சது எங்கள் கணக்கு பிறகு ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற சாத்தியம் கண்டிப்பாக இருக்கிறது.